எரிக்கிறது பேர்னிங் வந்து ஹெல்த் வந்து ஹசார்டாக இருக்குது. ரொம்ப 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 ப்ராப்ளமாக இருக்குது. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. மேலேருந்து நாங்கள் பார்த்தோன்னா யாரோ எரிக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டால் ஆக்சிடென்டல் ஃபயருங்கிறாங்க. இதெல்லாம் வந்து இல்லை, ஏதோ பர்பஸாக எரிக்கிற மாதிரி தான் தெரியுது. சீசைட் ஏரியாங்கிறதுனால கண்ணா அப்படின்னா காற்று சுழண்டு அடிக்கும். அதில் ஒரு 4 குப்பை பறந்து வந்து இங்கே ஏதாவது அப்பார்ட்மெண்ட்ஸில் ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கார்பேஜஸ் வந்து ரொம்ப 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 பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. குழந்தைகளோட லைஃபு, வயசானவங்களோட லைஃபு ரொம்ப ரொம்ப டார்ச்சராக இருக்குது. அதாவது சார், யாரும் வெளியில் வர்றதில்லை. குழந்தைங்கள்லாம் ஈவினிங் ஆச்சுன்னா விளையாடுவாங்க. இப்போ பார்த்தா ஜனங்க சின்ன சின்ன குழந்தைகளும் இல்லை, பேரண்ட்ஸும் இல்லை. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கூட அவ்வளோ பேர்ட்ஸ் வருங்க, ஆயிரக்கணக்கான பேர்ட்ஸ் வரும். அதுக்கு வாய் இருக்கா? ஈகோ சிஸ்டமே சுத்தமாக இங்கே வந்து எரோட் ஆகுது. எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மட்டும் அதை கிளியர் பண்ணி ஒரு 10-15 நாளுக்கு சரியாக இருக்காங்க. திரும்ப ஓகே, ஒரு ஃபெரோஷியஸான அந்த மக்களோட கூட்டம் கொஞ்சம் அடங்கின உடனே எல்லாருக்கும் இன்க்ளூடிங் சிஎம்ஸ் எல்லாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ நம்ம நிற்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டோட டெரஸில் தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ்ட்டை பெர்மிஷன் வாங்கி அவங்களோட நம்ம இந்த மேலே வந்தோம். இங்கே வந்து பார்க்குறப்ப தெரியுது, நீங்கள் பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்த பள்ளிக்கரணை பகுதியிலலாம் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கும். அங்கே வந்து குப்பைகளை வந்து சேகரித்து அதை தரம் பிரித்து அதுக்கப்புறம் அந்த ஃபயர் பண்ணுற ப்ராசஸோ இல்லை வந்து அதை வந்து மக்க வைக்கக்கூடிய ப்ராசஸோ பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 500 குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்க. அந்த சைடு நம்ம அப்படியே பார்க்கலாம். பின்னாடி வந்து ஒரு 2000 குடும்பங்கள் இருக்குது, 2000 வீடுகள் இருக்குது, அதுக்கும் அதிகமான வீடுகள் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அட்டஸ்டச்சில் ஒரு 4-5 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நேற்று இரவுலேருந்து பார்த்திங்கன்னா, அதாவது நேற்று மத்தியானத்துலேருந்து இது வந்து பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்லையும் சரி, இந்த பகுதியிலும் சரி, நிறைய வயசானவங்க, நிறைய சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்திருக்காங்க. நேற்று அவங்கள நிறைய பேருக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஐ இரிட்டேஷன்ஸ் ஆயிருக்கு. எல்லாமே இந்த வந்து என்ன சொல்கிறது, இதை ஃபயர் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் இங்கேயே நிற்க முடியல. ஆக்சுவலாக நான் நிற்கிறப்பவே என்னால் வந்து அந்த ஸ்மோக் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கூட ஓகே, பட் இந்த ஃபஸ்ட்டு அந்த சைடு நம்ம பார்க்கலாம், அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் இருக்கிறவங்க இன்னுமே சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு ஐ இரிட்டேஷன் ஆகிருக்கு. எல்லாருமே என்ன சொல்கிறது, ஒரு நம்ம கோவிட் டயத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தது தெரியுமா, குவாரண்டைன் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்னா எவ்வளோ ஹாப்பனிங்காக இருக்குமோ அந்த மாதிரி இல்லை. இந்த ஏரியாவே அப்படி தான் இருக்குது. எந்த பீப்புள்ஸ் யாருமே வெளில வரல. மெயின் ரோட்ஸில் மட்டும் கார் ட்ராவல் ஆகிட்டு வருது. இன்னும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் பீப்புளையும் சரி, லோக்கல் பீப்புளையும் சந்திக்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எவ்வளோ நாளாக இருக்குது, என்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேட்டு தான் வச்சுக்கோம். இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து நம்ம கூட நினைஞ்சிருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? என்னோடய பேர் ராஜேந்திரன். ஓகே. நான் 2022 இங்கே இருக்கிற ஃப்ளாட்டில் கூடி வந்திருக்கேன். ஓகே. இங்கே ஏறத்தாழ 580 வீடு இருக்குது. ஏறத்தாழ 2200 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது பக்கத்தில் வந்து இந்த குப்பைகள் கொட்டுற இடம் இருக்குது. இது அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணுற வழி என்னென்னா ஒன்லி நெருப்பு வச்சு கொளுத்துறது தான். இது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இன்னும் வேறு அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்குது, வீடுகள் எல்லாம் இருக்குது. பக்கத்தில் வந்து இப்போ வந்து ஒரு 8 லேன் ரோடு வரப்போகுது. அது குழந்தைகளையும் பின்னாடி வருது ரோடு. அது ஆக்சுவலாக ஆமாம், அது வந்து பைபாஸ் ரோடு கேளம்பாக்கத்துக்கு. அது வந்து 8 லேன் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து குழந்தைங்களை ரொம்ப பாதிக்குது. அவங்களுக்கு கண்ணெரிச்சல், நைட்டெல்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருந்து வந்ததுக்கப்புறம் தூங்க மாட்டேங்கிறாங்க. இருமல் வருது அடிக்கடி. அவங்களுக்கெல்லாம் வந்து ஜலதோஷம் பிடிக்குது. இதை நாங்கள் ஒரு முறை முறையிட்டோம் பஞ்சாயத்தில் போய். அவங்களும் நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆமாம், இவங்க வந்து இந்த அமைப்பே வந்து இங்கே எதுவுமே இல்லாதப்ப, குடியிருப்புகள் எதுவுமே இல்லாதப்ப ஏற்படுத்தினது. இப்போ குடியிருப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதனால் பக்கத்தில் வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் கம்போசிட் பிளான்ட் அவங்க போடணும். கம்போசிட் பிளான்ட் போட்டால் தான் இது வந்து சரியாகும். இவங்க இப்படியே ஒரு தற்காலிக ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இது வந்து இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு தான் பெருவேறு விளைவிக்கும். இங்கே தெரியுதா, இந்த மிஸ்ட் மாதிரி இருக்கிறது எல்லாமே புகை தான். அங்கே அந்த சைட்லேருந்து இப்படியே வருது, வந்து ட்ராவல் ஆகி போயிட்டு நேராக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் போயிட்டு வந்து இது ஹிட் ஆகுது. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் ஹிட் ஆகி அடுத்து அங்கே தெரியும், அங்கே பார்க்கலாம்.
அங்கே ரைட் சைடில் இன்னும் கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கீழே வீடுகள் இருக்குது, அங்கே போய் அஃபெக்ட் ஆகுது. இங்கே நம்ம பார்க்கலாம் அப்படியே ட்ராவல் ஆகி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த டெரஸ் நிற்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து ஹிட் பண்ணுது, அடுத்து இப்படி போயிட்டுருக்கு. இங்கே எங்களால் நிற்கவே முடியல. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல்லாக இருக்குது. ஒரு ப்ரீத்திங்கே ப்ராப்பராக என்னால் பண்ண முடியல. ஆக்சுவலாக கண்ணுமே எனக்கு வந்து எரிச்சலாக இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் கீழே நிற்கிறப்ப கூட எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பட் இந்த டெரஸ் பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. வந்து மிகவும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. எப்படின்னு கேட்டிங்கனாக்க பணத்தினாலே பாக்கி பிரச்சனையெல்லாம் இல்லை. இங்கே இந்த பேர்னிங் ஆஃப் கார்பேஜஸ் வந்து ரொம்ப 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 பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா ராத்திரி பகலாக அவங்க இருப்பாங்க, ஆன் அண்ட் ஆஃப். லாஸ்ட் 2.5 இயர்ஸாக இந்த இது ப்ராப்ளம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் அசோசியேஷன் பீப்புள் phase 1 and phase 2 they have represented to all forum including government of Tamil Nadu at the highest level and from the lowest level. பஞ்சாயத்துலேருந்து எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சு. அப்போ வருவாங்க, உடனே இது பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு 6 monthsக்கு முன்னால் கூட ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இதே மாதிரி ஆகி we people went to police and police brought fire engine எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணாங்க. within 15 days 20 days again started. இப்போ டம்பிங் ஆஃப் கார்பேஜஸ், அதோட ஸ்மெல்லு, அதை விட எரிக்கிறது பேர்னிங் வந்து எங்களோட ஹெல்த் வந்து ஹசார்டாக இருக்குது. ரொம்ப 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 ப்ராப்ளமாக இருக்குது. குழந்தைகளோட லைஃபு, வயசானவங்களோட லைஃபு ரொம்ப ரொம்ப டார்ச்சராக இருக்குது. அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் பண்ணணும். நீங்களும் இதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் ப்ரெஷர் பண்ணி இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன், சாஸ்வதமான ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நன்றியாக இருக்கும், ரொம்ப நல்லதாக இருக்கும். இது எந்த அளவு சிவியராக இருக்குது சார் ஆக்சுவலாக? இப்போ என் மதர் ரீசெண்டாக ஒரு ஹார்ட் ப்ரொசீஜர் ஆகி வீட்டில் இருக்கார். ஸோ ஷீ இஸ் ஆல்ரெடி ஃப்ரெயில், ஷீ இஸ் 80+ அண்ட் ஷீ இஸ் ஸ்ட்ரகிளிங். வணக்கம். அதே சார் அவங்க சார் இங்கே சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இங்கே நடந்து கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாம்னா கூட ரிலாக்ஸாக ஒரு 1 hour வாக்கிங் போகலாம்னா கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரீத்திங் மூச்சு விட முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ட்ரபிள்ஸம். நேற்று கூட ஒரு 1/2 kilometer வாக் பண்ணி திருப்பி வந்தாச்சு. நாங்கள் எல்லாம் ரிட்டையர்டு, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், பீஸ்ஃபுல் லைஃப்பில் இருக்கும். அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சிட்டி என்ன கொஞ்சம் பெட்டராக இருக்கும், டென்சர் சிட்டிக்குள்ளே போக வேண்டாம்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 1 year எனக்கு தெரிஞ்சு 1 year கார்பேஜ் கொடுத்துட்டே இருக்காங்க. இடையில பிரேக்கு திருப்பி வருது. அதனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இது வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன் இருக்கணும் சார். எப்படி மேனேஜ் இல்லை இப்போ எங்களுக்கு நான் நிற்கிறப்ப வந்து ஜெனரல் கோர்ஸ் பண்ணிக்கிறோம். இல்லை தான் இப்போ எனக்கு வர்றப்பே கொஞ்சம் கண் எரிச்சல் இருந்துச்சு. எங்கள் டீமுக்கே ப்ரீத் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது சார் யாரும் வெளியில் வர்றதில்லை. இப்போ குழந்தைங்கள்லாம் ஈவினிங் ஆச்சுன்னா விளையாடுவாங்க. இப்போ பார்த்தா ஜனங்க சின்ன குழந்தைங்களும் இல்லை, பேரண்ட்ஸும் இல்லை. எங்கே போகிற ஆளு வாக்கிங் போகிறது ஆளுங்களும் இல்லை. ஏர்லி மார்னிங் போகலாம்னா இதே தான் சங்கடம். அப்படி போகுது காற்று, இப்படி வருது, அந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் அடிக்குது, எல்லா பக்கம் அடிக்குது. டோட்டலாக மொத்தம் 1000 வீடு இருக்குது ஆக்சுவலாக. இங்கே இந்த டம்ப் யார்டு பார்த்தீங்கன்னா 2012 தான் இங்கே வந்திருக்கு. இவங்க முன்னாடி வந்து இங்கே இல்லை. இங்கே இருக்கிற டம்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் கேளம்பாக்கம், தையூர், இங்கே உள்ள மொத்த டம்ப் யார்டும் ஒரு ஸ்மால் ஸ்பேஸில் வந்து டம்ப் பண்ணிவிட்டு அது சம் ஹைட் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. இது கண்டினியூஸாக லோக்கல் பஞ்சாயத்துலையும் சொல்லியாச்சு. ஸோ என்ன சிஎம் செல்லுக்கும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் ஓகே, ஒரு பீரியட் ஆஃப் டைம் கலெக்ட் பண்ணுறாங்க, டம்ப் பண்ணுறாங்க, திருப்பி ஃபயர் பண்ணுறாங்க. ஓ, இது ரொட்டீனாக நடந்துட்டு இருக்கு. ஓகே, லாஸ்ட் 10 years பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குது. ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் சார். அதுதான் மேண்டேட்டு. இது சும்மா வந்து நம்ம போய் எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மட்டும் அதை கிளியர் பண்ணி ஒரு 10-15 நாளுக்கு சரியாக இருக்காங்க. திரும்ப ஓகே ஒரு ஃபெரோஷியஸான அந்த மக்களோட கூட்டம் கொஞ்சம் அடங்கின உடனே எல்லாருக்கும் இன்க்ளூடிங் சிஎம் செல்லில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சார். எல்லாத்துக்கும் அக்னாலஜ்மெண்ட்டும் எங்ககிட்ட இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. போன வாரம் போய் அசோசியேஷன் டீமாக நாங்கள்லாம் அசோசியேஷன் டீமில் இருக்கிறவங்க இப்போ கூட நீங்கள் இருக்கும்போது தெரியுதுங்களா உங்களுக்கு ஸ்மெல்லு, பிளாஸ்டிக் ஸ்மெல்லு இப்படி இருக்குது. எப்படி சார் வாழறதுங்க நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு இது எங்களுக்கு ஹெல்த் ஹசார்டு வந்ததுன்னா யார் ரெஸ்பான்சிபிள் இதுக்கு சொல்லுங்கள் சார். ஸ்கூல் இருக்குது, இங்கே கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்குது, அவ்வளோ பசங்க படிக்கிறாங்க. அதோட இந்த கம்யூனிட்டிக்குள்ளே சில்ட்ரன்ஸு, ஸ்மால் சில்ட்ரன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கிறாங்க. அவங்களாம் எல்லோரும் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி விண்டோ ஓப்பன் பண்ணவே முடியல, ஸ்கூல் அஃபெக்ட் ஆகுது. ஒரு இங்கே உள்ளுக்குள்ளேயே எல்லோரும் நிறைய பேர் இந்த டவருக்குள்ளே கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, டியூஷன் எடுக்கிறாங்க. வர்ற பசங்களால் உட்காந்துருக்க முடியல. அந்த ஈவினிங் டைம் போக ஸ்கூல்லையும் எந்த அளவுக்கு இருக்கும், ஸ்கூல்லையும் அது அஃபெக்ட் ஆகும். ஆனால் இது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த அப்பார்ட்மெண்ட்ஸு ரொம்ப பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. பெரியவங்களுக்கே ரொம்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு கண் எரியுது, மூச்சு திணறுது, இருமல் வருது, அந்த மாதிரி
இது இப்போதைக்கு இது நம்ம உடனே உணர்றது. இந்த ஸ்மோக் வந்து எந்த அளவுக்கு சிவியராக இருக்குன்னா சார், இப்போ ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட் இருக்கோமா, வெளியில் வந்தோம் அப்படின்னா அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரோட்டெல்லாம் எரிஞ்சு மூச்சு எடுத்து கண்டு பயங்கரமாக எரியும். அப்போ எவ்வளோ சிவியராக இருக்கும். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்துக்கிட்டு இருப்பாங்க, குழந்தைங்களாம் விளாண்டுட்டு இருக்கோம். நாங்கள் டக்குன்னு உள்ளே போயிடுறோம். பிள்ளைங்கள்லாம் பாவம் வந்து அதோட தெரியாமல் இருக்க பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ் ஏர் வரணும்னு வரோம், வாக்கிங்கோ எதுக்கு வரணும், ஒரு ஃப்ரெஷ் ஏருக்காக வரோம். ஆனால் வந்தால் இந்த எரிச்சல்லையும் போயிடும். அந்தளவுக்கு சிவியராக இருக்கும். கண்டு எரியும், இந்த இடம் எரியும், உங்களுக்கு த்ரோட்லாம் எரியும் இது பண்ணி. இப்போவே பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வந்து எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ ஆக்டிவாக பேச முடிய மாட்டேங்குது. ஸோ என்ன பர்பஸ்க்கு இங்கே வந்தோமோ அதுவே சால்வ் ஆக மாட்டேங்குது. பசங்க பார்க்கில் விளையாடுறத விட்டு காரிடோர்ஸில் விளையாடிட்டு இருக்காங்க, இன்டோர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எந்த கம்யூனிட்டியில் வந்து நம்ம லைவ்லிஹுட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ அது இந்த கார்பேஜில் டோட்டலி ஃபெயில் ஆகுது. லாஸ்ட் இயரே இது மாதிரி இருந்தது. லாஸ்ட் இயர் இருந்தப்போ நம்ம இது மாதிரி கம்ப்ளைண்ட்டு எல்லாம் கொடுத்தோம், நம்ம எவ்வளோ ஃபைட் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்போ வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. எல்லாமே டெம்பரரி தான், எது பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. இப்போ மறுபடியும் அகைன் அதே தான் நம்ம எல்லாமே சொல்கிறோம். எல்லா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸுக்கும் சொல்லிட்டோம். நம்ம வந்து ரெசிடெண்ட் எல்லாருமே சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் எந்த சொல்யூஷனுமே இல்லை. இது ஏதோ ஒரு நல்ல சொல்யூஷன் உங்கள் மூலமாக கிடைச்சதுன்னா மேலேருந்து நாங்கள் பார்த்தோன்னா யாரோ எரிக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டால் ஆக்சிடென்டல் ஃபயருங்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து இல்லை ஏதோ பர்பஸாக எரிக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் வந்து அப்படி இல்லைன்ற மாதிரி ஆமாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உங்கள் மூலமாக ஒரு சொல்யூஷன் வந்ததுன்னா ரொம்ப நாங்கள் எல்லாமே ரெசிடென்ட் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்மோக் வரது என்னவோ பெபிள் சிட்டி இங்கே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2க்காக இருந்தாலும் இவங்க இங்கே பேர்ன் பண்ணுறதோட ஸ்மோக் பார்த்தீங்கன்னா இன்னண்ட் அரௌண்ட் கண்டிப்பாக 2 to 3 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு அதோட எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். இங்கே எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, 1 or 2 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்மோக் வந்து அங்கே வரைக்கும் போகும். கண்ணுக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம். ஏர் குவாலிட்டி எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும். பக்கத்தில் கோவளம் பீச் இருக்குது, இப்போ ஹெலிபேட் வந்துருச்சு. இந்த லைனை வந்து ஃபுல்லாக வந்து டூரிசம்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு இவ்வளோ நியர்பையில் இருக்க இந்த இடத்துல இப்படி குப்பையை கொட்டி எரிச்சா இந்த டூரிசம் டெவலப் பண்ணி என்ன புண்ணியம் சொல்லுங்கள். இதுக்கான இதை முதல்ல அவங்க பண்ணணும். அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் வாட்டர்ஸ் ஃபுல்லாக எவ்வளோ பேர்ட்ஸ் வரும் தெரியுமா உங்களுக்கு. இந்த சீசனில் ஸ்மோக் வர ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சதுலேருந்தே பேர்ட்ஸ் குறைய ஆரம்பிச்சது. இது எரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பேர்ட்ஸ் எல்லாம் சுத்தமாக இல்லைங்க. நேற்று நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை. 11-12 மணி வரைக்கும் எட்டி பார்த்துட்டே இருந்தோம். கார்பேஜ் ஸ்மெல்லெல்லாம் விடுங்க, அங்கே எரிஞ்ச அந்த புகையை பார்த்து பயமாக இருந்தது. பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸு திடீர்னு நைட்டில் காற்று அதிகமாக இருக்குங்க. இது சீசைடு ஏரியாங்கிறதுனால கண்ணா அப்படின்னா காற்று சுழண்டு அடிக்கும். அதில் ஒரு 4 குப்பை பறந்து வந்து இங்கே ஏதாவது அப்பார்ட்மெண்ட்ஸில் ஃபயர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கே அப்படிங்கிற அந்த பயத்தில் எங்களது கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. ஆனால் நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன். நைட்டு ஏதாவது ஃபயர் ஆகிட போகுதுன்னு. அவ்வளோ நெருப்பு எரிஞ்சது நேற்று நைட்டு. அந்த வீடியோலாம் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. என் கேமராவில் சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல. அந்த நெருப்பு ஏதாவது ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஆகி நைட் டைமில் ஏதாவது ஃபயர் இன்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு யாருங்க ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க? நான் இங்கே டெனன்ட் தாங்க, நான் ஓனர் கிடையாது. ஆனால் இங்கே நாங்கள் எத்தனை இடம் தான் இடம் மாறிட்டு போனால் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரதானங்க செய்யும். நான் இப்போ இன்றைக்கி இந்த நெருப்புக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காக மட்டும் பேச வரலங்க. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, பின்னாடி கோவலம் இருக்குது. இதெல்லாம் கூட சரிங்க, நமக்கெல்லாம் வாய் இருக்குது சொல்கிறோம். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கூட அவ்வளோ பேர்ட்ஸ் வருங்க, ஆயிரக்கணக்கான பேர்ட்ஸ் வரும். அதுக்கு வாய் இருக்கா? ஈகோ சிஸ்டமே சுத்தமாக இங்கே வந்து எரோட் ஆகுது. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இதை பார்க்குற அதிகாரிகளுக்கும் சரி, முதல்வருக்கும் சரி, நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளவோ செய்கிறீங்க. இங்கே இந்த மக்களையும் பாருங்கள். 1000 வீடுங்கிறது பக்கத்தில் இமீடியட்டாக இருக்கிறத நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 200-300 மீட்டரில் சுற்றி அவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்து மக்களும் நீங்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவிங்க எங்களுக்கு. ரொம்ப நன்றி. ஆகிறதுனால என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பர்ன் பண்ணுறது பார்த்தோன்னா கம்ப்ளீட் கலெக்டட் கார்பேஜ் தான், செக்ரிகேட்டட் கிடையாது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பிளாஸ்டிக்கு, எலக்ட்ரானிக்ஸு, ஃபுட் வேஸ்டேஜ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒன்றா எரிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய டாக்ஸிக் கேஸஸ் எமிட் ஆகிட்டு நேராக வந்து அந்த விண்டு எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனில் கொண்டு போகுது. இப்போ இந்த பீரியடில் டைரெக்ஷன் இந்த சைடு இருக்கிறனால எங்களுக்கு இமீடியட் இம்பேக்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 to 3000 ஃபேமிலிஸ் இருக்காங்க இந்த சரௌண்டிங்கில். அரௌண்ட் 5 to 6 கேட்டட் கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த விண்ட் டைரெக்ஷன் இப்படி வரவுமே என்ன ஆகுதுன்னா டைரெக்டாக இம்பேக்ட் எங்களுக்கு தான் இருக்குது. இப்போ நைட் ஆச்சுன்னா விண்டு இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃபாகு, அந்த பனிமூட்டம் இருக்குது இல்லையா, அதுவும் அந்த எரிய விட்டுற அந்த இதுவும் சேர்ந்து அது அப்படியே ஸ்டே ஆகுது, ஸ்டாக்னன்ட் ஆகிடுது. இந்த ஏரியாலேயே ஸ்டாக்னன்ட் ஆகிட்டு நைட்டு ஏர்லி மார்னிங்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ வெளில வரவங்களுக்கு கண் எரிச்சல். இப்போ நீங்கள் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எல்டர்லி பீப்புள் இருக்காங்க,
ஓகேங்களா. லங்ஸ் இஷ்யூவில் இருக்கிறவங்க இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் வெரி ஸ்மால் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, 2 years 3 years 4 years. இப்போ இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது. இங்கே சுற்றி நிறைய கார்பேஜ் டம்ப் பண்ணி அதுக்கு எரிக்கிறனால இது கண்டினியூஸாக இருக்குது. லாஸ்ட் 2-3 yearsஸாக நாங்கள் இது வந்து கண்டினியூஸாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எரி விட்ருவாங்க, ஒரு 2 days பிரேக் இருக்கும், இல்லை ஒரு 2 months பிரேக் இருக்கும், திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நேற்று வந்து எங்களுக்கு ரெசிடென்ஸ்குள்ளே ஒரே பயம். இது இந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. சரி, நாட் ஓன்லி ஹெல்த் இஷ்யூ, த பேனிக் இட் கிரியேட்ஸ் இல்லையா, அதையுமே பார்க்கணும். அந்த மென்டல், அது வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரி தான். நம்ம இவ்வளோ இடத்துல வந்து இப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் இந்த மாதிரி நடக்கிறனால ஆல் தோஸ் திங்ஸ் ஆர், அந்த இஷ்யூஸ் வந்து இன்னும் ப்ராப்பகேட். ஒரு ஃபியூ பீப்புள் ஹவ் காட் ஹாஸ்பிட்டலைஸ் ஆல்சோ. ஓகேங்களா. இப்போ இந்த விண்ட் டைரெக்ஷன் இப்போ மாறிச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த புது பைபாஸ் வருது. அது இப்போ புது பைபாஸ்னால் இட்ஸ் கோயிங் டு டெவலப் ஃப்யூச்சர். இன்னும் 1 or 2 yearsல அந்த ஏரியாவும் டெவலப் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற பீப்புளுக்கு என்ன, அந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு என்ன. இப்போ நீங்கள் அந்த கேளம்பாக்கம் டு திருப்பூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஈவினிங் டைமில், இந்த டைமில் டைரெக்ஷன் இந்த சைடில் விண்ட் இருக்குது. ஃபுல்லாக அந்த ரோட்டில் தான் வந்து அந்த ஸ்மோக் எல்லாமே. வெஹிக்கிள் போகிறவங்களுக்கும் பிரச்சனை, நடந்து போகிறவங்களுக்கும் பிரச்சனை. அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே இருக்க நின்றுறவங்களுக்கும் பிரச்சனை. அங்கே தான் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது எங்களுக்கு. ஸோ அங்கே நிற்கிறவங்களுக்கு என்ன, எல்லாருக்குமே பிரச்சனை தான் இது. எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. எல்லாருமே அஃபெக்ட் ஆகுது. எல்லாருமே ஓகே. அந்த விண்டு எங்கே அடிக்குதோ அங்கே போகிறவங்க எல்லாருக்குமே இஷ்யூ தான். ஏன்னா அது கார்பேஜ் வந்து சென்டராக இருக்குது. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.